இந்த உலகத்துல மனிதன் அதிகம் பயப்படுற ஒண்ணு இருக்கு. அது விஷம். ஒரு துளி விஷம் போதும் உயிர் போக. ஆனா அந்த விஷத்தையே விளையாட்டா மாத்தி அதுக்குள்ளேயே ஞானத்தை கண்ட ஒரு சித்தர் இருந்தார். அவர்தான் பாம்பாட்டி சித்தர். பாம்புகளோட ஆடினார், விஷத்தை குடித்தார், மரணத்தோட சிரித்தார். ஆனா உலகத்தை விஷத்திலிருந்து ஞானத்துக்கு திருப்பினார். சித்தர்கள் எல்லாரும் குகையில உட்கார்ந்த துறவிகள் கிடையாது. சிலர் சமூகத்துக்குள்ளேயே ஒரு பாடமா வாழ்ந்தவர்கள். பாம்பாட்டி சித்தர் அப்படித்தான். அவர் பாம்பு பிடிக்கிறவர், பாம்பு ஆற்றவர், பாம்போட பேசுறவர். மக்கள் நினைச்சாங்க இவன் ஒரு சாதாரண பாம்பு மந்திரவாதி. ஆனா அவங்களுக்கு தெரியல, அந்த பாம்பு ஒரு உருவகம், அந்த விஷம் ஒரு பாடம். பாம்பு என்றால் விஷம், பாம்பு என்றால் பயம், பாம்பு என்றால் மரணம். ஆனா யோகத்துல பாம்பு என்றால் குண்டலினி சக்தி, மனிதனுக்குள்ள உறங்கி கிடக்கிற ஆற்றல். அதை எழுப்பினா மனிதன் சாதாரண நிலையை தாண்டுவான். பாம்பாட்டி சித்தர் பாம்பை அடக்கல, பாம்போட சேர்ந்து வாழ கத்துக் கொடுத்தார். ஒரு நாள் ஒரு மனிதன் அவரை பார்த்து கேட்டான், சித்தரே, உங்களுக்கு பயமே இல்லையா? இந்த விஷம் உயிரெடுக்குமே. பாம்பாட்டி சித்தர் சிரிச்சார். அவர் சொன்னது, விஷம் பாம்புக்குள்ள இல்ல, மனித மனசுக்குள்ள இருக்கு. பொறாம விஷம், கோபம் விஷம், பேராசை விஷம், ஆணவம் விஷம். இந்த விஷத்தை நாள்தோறும் குடிச்சுக்கிட்டு மனிதன் உயிரோட இருக்கான். அப்போ பாம்போட விஷம் எப்படி பயங்கரமா இருக்கும்? பாம்பாட்டி சித்தர் அரண்மனைக்கு போகவில்லை, ஆட்சியாளர்களை நாடவில்லை. அவர் இருந்த இடம் காடு, குகை, மண், மௌனம். அவர் கையில ஒரு பாம்பு, அவர் வாயில ஒரு பாடல். அந்த பாடல்கள் இன்னைக்கும் சித்த இலக்கியத்துல பாடப்படுது. அதில் மந்திரம் இல்ல, பயமுறுத்தல் இல்லை. அதில் ஒரே ஒரு விஷயம்தான், உள்ளுக்குள்ள பாக்குற துணிவு. பாம்பாட்டி சித்தர் மீண்டும் மீண்டும் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. உன் பகைவன் வெளியில இல்ல, உன் உடம்புக்குள்ளதான். பாம்பு கடிச்சா உயிர் போகும், ஆனா ஆசை கடிச்சா ஆன்மா சாகும். அதனாலதான் அவர் பாம்பை காட்டி மனிதனை பயமுறுத்தல, மனிதனை மனசை பயப்படச் சொன்னார். சிலர் அவரை சித்தர்னு சொன்னாங்க, சிலர் மந்திரவாதின்னு சொன்னாங்க, சிலர் பைத்தியம்னு கூட சொன்னாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவர் இருந்த இடத்துல பாம்பு கடிச்சு யாரும் சாகல. ஏனென்னா அவர் விஷத்தை அடக்கல, விஷத்தை அறிவா மாற்றினார். பாம்பாட்டி சித்தர் சொல்ற ஞானம் ரொம்ப எளிமையானது. பயம் வந்தா ஓடாதே, அதை பார். விஷம் வந்தா சாபம்னு நினைக்காதே, பாடமா மாற்று. இந்த உலகம் நமக்கு எவ்வளவு விஷம் கொடுத்தாலும் நாம் அதை ஞானமா மாற்றிக்கலாம். அதுதான் சித்தம். இன்னைக்கும் சித்தர் மரபு பேசும்போது பாம்பாட்டி சித்தர் ஒரு தனி இடம் பிடிக்கிறார். ஏனென்னா அவர் சொன்னது இதுதான், ஆன்மீகம் பயத்தில தொடங்கக்கூடாது, புரிதல்ல தொடங்கணும். பாம்பு அவருக்கு எதிரி இல்ல, அது ஒரு குரு. இந்த உலகத்துல விஷம் இல்லாத வாழ்க்கை இல்ல, ஆனா விஷத்துக்கு அடிமையா வாழணும்னு அவசியம் இல்ல. பாம்பாட்டி சித்தர் நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கற்றுக் கொடுத்தார், விஷத்தை வெல்லாது, அதை ஞானமா மாற்று. அப்போ பாம்பும் பயமில்லை, உலகமும் பயமில்லை. இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இதை பிறருடன் பகிருங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்.